எல்லா பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ்லையும் எல்லா பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூலையும் ஃபஸ்ட் ரவுண்டாக கேட்குறது ஆப்டிடியூட் தான். நம்ம ஆப்டிடியூட் கிளியர் பண்ணால் தான் நம்ம இன்டர்வியூவில் நெக்ஸ்ட் ரவுண்ட்ஸ் ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ ஆப்டிடியூடோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் இந்த ஃபுல் வீடியோ. வாட் இஸ் ஆப்டிடியூட், வை ஆப்டிடியூட் இஸ் மஸ்ட், ஹவு யூ ஷுட் ப்ரிப்பேர் ஃபார் ஆப்டிடியூட் அண்ட் வாட் ஆர் த செக்ஷன்ஸ் இன்சைட் ஆப்டிடியூடுன்றது தான் இந்த ஃபுல் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 5 to 6 minutes தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் குவிக்காக வந்து ஆப்டிடியூட்னா என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஆப்டிடியூட்? ஆப்டிடியூடுன்றது நம்மளோட பேசிக் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ஒரு ஸ்பீட் டெஸ்ட். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து லாஜிக்காக திங்க் பண்ணுறோம், எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து குவிக்காக சால்வ் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் ஆப்டிடியூட் தான். வை ஆப்டிடியூட் இஸ் மஸ்ட் இன் எவ்ரி இன்டர்வியூஸ் அப்படின்றதுக்கு ரீசன் வந்து, இப்போ ஒரு கம்பெனிக்கு நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து டெக்னிக்கல் இன்டர்வியூஸ், எல்லாருக்குமே வந்து ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் வைக்க முடியாத ஒரு ரீசன்னால நம்மளோட ஸ்கில்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்பீட் டெஸ்ட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் வந்து ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ அதை டெஸ்ட் பண்ணுற விதமாக ஆப்டிடியூடை வந்து ஃபஸ்ட் ரவுண்டாக வச்சு கம்பெனிஸ் வந்து கேண்டிடேட்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் ஈஸியாகிடுது அண்ட் வெல் எக்யூப்டு கேண்டிடேட்ஸை வந்து அவங்களால செலக்ட் பண்ண முடியுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். தி செகண்ட் ரீசன் இஸ் நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங், நம்மளோட அக்யூரசி, நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட், இது மூணுமே வந்து ஆப்டிடியூடில் செக் பண்ணிட முடியுது. ஏன் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்பவே முக்கியம்னா, இப்போ கம்பெனிஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தராங்க, அது 1 hourல நமக்கு முடிச்சிடணும்னு சொல்லிட்டு தராங்கன்னா, நம்ம வந்து அது ஒரு 1/2 an hourல முடித்தா அது கம்பெனிக்கும் பெனிஃபிட் அண்ட் நம்மளோட க்ரோத்தும் வந்து சீக்கிரம் இருக்கும். ஸோ நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட், நம்ம அக்யூரசி அண்ட் நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங்கை செக் பண்ணுறதுக்கு ஆப்டிடியூட் ரவுண்ட் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்டிடியூட் ரவுண்டுன்றது டேக் அண்ட் நான் டேக் இன்டர்வியூஸ் ரெண்டுத்துலேயுமே வந்து கண்டிப்பாக வந்து ஆப்டிடியூட் ரவுண்டுன்றது இருக்கும். இப்போ வாட் ஆர் ஆல் த செக்ஷன்ஸ் இன் ஆப்டிடியூடுன்றதை பார்க்கலாம். ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 3 செக்ஷன்ஸ் இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் வெர்பல் எபிலிட்டி. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்தா நம்ம பேசிக் மேக்ஸ், நம்ம சின்ன வயசுலேருந்து என்னெல்லாம் கிளாஸ் ஒர்க் பண்ண வந்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சம் டாபிக்ஸ் வந்து சொல்கிறேன், அது ரிலேட்டடாக நிறைய டாபிக்ஸ் இருக்குது. நான் வந்து பேசிக்காக உள்ள டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ், பர்சன்டேஜஸ், ரேஷியோஸ், ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்பீட் அண்ட் டைம், டைம் அண்ட் ஒர்க், இதெல்லாம் தான் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் இருக்க போகுது. இதுக்கு வந்து நம்ம வந்து பேசிக் ஃபார்முலா மெத்தட் அண்ட் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கோடிங், டீகோடிங், பசில்ஸ், பிளட் ரிலேஷன்ஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து லாஜிக்கல் ரீசனிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதுக்கு வந்து நிறைய பசில்ஸ் சால்வ் பண்ணணும், நம்ம லாஜிக்கலாக நிறைய திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தா வெர்பல் எபிலிட்டி. வெர்பல் எபிலிட்டி வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிட்டு வந்தால் இங்கிலீஷ் கிராமர்ஸ் தான். மோஸ்ட்டாக வந்து சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பாட் எரர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து வெர்பல் எபிலிட்டியில் இருக்கும். ஸோ ஆப்டிடியூட் செக்ஷன்ஸை வந்து 3 பார்ட்டாக வந்து செக்ரிகேட் பண்ணுறாங்க. First one is quantitative aptitude, second one is logical reasoning and third one is verbal ability. How we should prepare? Aptitude is not a knowledge, aptitude is not a talent, aptitude is a skill. Skill comes by consistent practice. So aptitude வந்து நீங்கள் டெய்லி வந்து 20 to 30 minutes ஆப்டிடியூடுக்கு தனியாக ஒதுக்கணும். ஆப்டிடியூட் ரவுண்டில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா. அண்ட் தென் மார்க் டெஸ்ட் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துகிட்டே இருங்க. எந்தளவுக்கு மார்க் டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் தான் வந்து ரொம்பவே வந்து மெயின் ஸ்டெப்ஸ் ஆப்டிடியூட் லேர்ன் பண்ணுறதுல. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். ஆப்டிடியூட் வந்து உங்களோட நாலேஜ் செக் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் எந்தளவுக்கு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறீங்க, எந்தளவுக்கு உங்கள் லாஜிக்கல் திங்கிங் நல்லா இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் கம்பெனிஸ் வந்து ஆப்டிடியூட் ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம எப்படிலாம் வந்து சால்வ் பண்ணலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஷார்ட்கட் மெத்தட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து பேசிக் திங்ஸ் டு கவர் அண்ட் ஆப்டிடியூட். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி குரூப் டிஸ்கஷன், இதே மாதிரி ஹெச்ஆர் இன்டர்வியூ, டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு வீடியோஸ் நான் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட்.